ஈடுபட்ட பொழுது மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பொழுது தமிழ்நாட்டினுடைய இந்த கேஸ் விலை 810 ரூபாய் மாறியது. 2022 950, மீண்டும் இன்று 913 ரூபாய் என்று கேஸ் விலை, ஒரு சமையல் கேஸ் விலை விற்கப்படுகிறது. நல்லாட்சி கொடுக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய மோடி அவர்களை நாம் ஒவ்வொருவரும் கேள்வி கேட்க வேண்டியது. பாரதிய ஜனதாவை கேள்வி கேட்க வேண்டியது. அது கூட்டணியிலே இருக்கக்கூடிய அதிமுகவை கேள்வி கேட்பது. 583 ரூபாயில இருந்த கேஸ் விலை இன்று 913 ரூபாய். அதுவும் கிடைக்கிறதா என்றால் பதிவு செய்வதற்கு இன்று கடைகள், டீ கடைகள், ஓட்டல் கடைகள், தொழில் நிறுவனங்கள், கல்லூரியில பயிலக்கூடிய குழந்தைகளுக்கு இன்னைக்கு சாப்பாடு, காலை உணவு, மதிய உணவு அந்த ஹாஸ்டல்ல கிடைக்குதான்னு பாத்தீங்கன்னா வாய்ப்பு இல்லை. அதனால வீட்டில இருந்தே படிங்க அப்படின்னு சொல்றாங்க, வீட்டில இருந்தே வேலை பாருங்கன்னு சொல்றாங்க. ஆனாலும் கூட தமிழகம் முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவருடைய ஆணைக்கிணங்க அனைத்து பகுதியிலும் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் விளைவு நிச்சயமாக தீர்வு ஏற்படும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் உறுதியாக, முதலமைச்சர் அவர்கள் நிச்சயமாக தீர்த்து வைப்பார். அது திராவிட மாடல் ஆட்சி. பிரதமர் மோடியை நம்பி இந்த ஆட்சி கிடையாது. தமிழக மக்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நம்பித்தான் நாம் இருக்கிறோம் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஒரு மோடி நம்பி இப்படியானவங்க யாராவது இருக்காங்கன்னா கிடையாது. ஏன்னா நான் சாதாரணமா உங்களுக்கு எல்லாம் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கேன். நான் ரசிகர் மன்றத்திலிருந்து சாதாரணமா இருந்து, ஒரு கூலி தொழிலாளியா இருந்து, ஒரு கட்சியோட பொருளாளர் வரை போய் திரும்பவும் வந்து மாவட்ட செயலாளரா ஒரு இருக்கிறேன் அப்படின்னா அது எங்க கேப்டன் எங்களுக்கு போட்ட அடையாளம் காட்டிய வழி, அவர் மேல் வைத்திருக்க நம்பிக்கை, அவர் மேல் இருக்கும் பற்று, அதன் காரணமாக இருக்கிறேன். என்று 2014 மாண்புமிகு பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் அவர்களை நாங்களும், தலைவர் அவர்களும், எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் நேரடியாக சென்று காவிரி பிரச்சனையை பேசி, அன்று திராவிட முன்னேற்ற கழகம் அதே போல காங்கிரஸ் கூட்டணியில் இணைய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்த பொழுது சூழ்ச்சி செய்து 2014 நாங்கள் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி என்று ஏற்பட்டதோ அன்றுதான் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு வீழ்ச்சியை நாம் கண்டோம். இதுதான் உண்மை. 2014 பாரதிய ஜனதாவோடு